வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீ நான் காதல் தான். ராகவ் வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து ஒரு சவப்பட்டியில் போட்டு அடைச்சி புதைச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பொணத்தை வந்து புதைக்க போகிறோம், அது கூட சேர்த்து இவனையும் சேர்த்து புதைச்சிடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு ஐடியா தரவும், செம்ம ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் அவங்க கூட சேர்த்து ராகவையும் சேர்த்து புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த புதைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதரும் இன்னும் 2-3 அரசியல்வாதிங்க அவங்களாம் நிற்கிறாங்க. அப்புறமா வந்து எல்லாருமே வந்து ராகவை பார்க்குறாங்க. ஏன்னா வந்து முரளி வந்து ராகவ் வந்து முழிச்சிருவாங்க. முழிச்ச உடனே திரும்பவும் அவனை மயக்கமடைய வைக்கணும் ராகவன்னு சொல்லிட்டு முகத்தில் வந்து ஒரு கர்ச்சிஃபை போட்டுட்டு கர்ச்சிஃபை எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. இல்லை, முகத்தில் வந்து ஏதோ பூச்சி இருந்துச்சு, அதை தட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி போய் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புதைச்சிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. அபி ஆகாஷும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டே இருக்கு. அந்த வழியாக வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அணு மூஞ்சில் ஒருத்தன் ஸ்ப்ரே அடிச்சிருவான். அவனை வந்து ரோட்டில் அணு பார்த்துருவாங்க. ஏங்க, அவன் தான் வந்து என் மூஞ்சில் ஸ்ப்ரே அடித்தான், மயக்கம் மருந்து, அதுவும் அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க அப்படின்னோடனே ஆகாஷ் போயிட்டு, என்னடா இப்போ இங்கே எதுக்குடா இருக்கீங்க, என்னடா பண்ணீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து கேட்பாங்க. இந்தமாரி வந்து அவரை கொண்டு போயிட்டு நாங்கள் இங்கே இல்லை, கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொன்னுட்டிங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆள் இருந்த இடத்துலேருந்து ஆகாஷும் அணு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடுவாங்க அங்கேருந்து தேடிக்கிட்டு. இல்லை வரவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு கேட்பாங்க, இவங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோட்டோ காமிச்சு கேட்பாங்க. யாருமே ராகவ் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி ராகவ் வேணாம், முரளியை வச்சு கேட்போம், ஏன்னா முரளி தானே எப்படியும் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முரளியை வச்சு கேட்கவும் அந்த சர்ச் ஃபாதர் அந்த சைடாக வரவும் முரளி ஃபோட்டோவை காமிச்சோடனே அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அடையாளம் தெரியாது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் இவரை பார்த்துருக்கேன், இவரும் இங்கே தான் நின்னார் அப்படின்னோடனே நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு திரும்ப கேட்கவும் ராகு ஃபோட்டோ காமிக்கும். இவர் இப்போ தான் புதைச்சோம் அப்படின்னோடனே அப்படியே செமையாக ஆள ஆரம்பிச்சிருவாங்க. புதைச்சிட்டிங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.